அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த குரோதி வருடம் ஆரம்பமாகும்போது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே ராகுவும் சுக்கிரனும் புதன் நீச்சப்பட்டு போயிடுறாப்புல. தாயினுடைய உடல்நிலையும் உடன் இருப்பவர்களாலேயே பிரச்சனையும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே அது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரத்தான் செய்யும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் ஜாதகத்தில் உடன் இருப்பவர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இதுவரைக்கும் செய்கிற தொழிலே ஆகட்டும், நீங்கள் அடுத்தவங்களை நம்பி கையெழுத்து போட்டீங்க, அடுத்தவங்க சொல்கிறத செஞ்சீங்க. இனிமேல் கொண்டு அதை படிங்க, அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி தான் தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் புதுசாக எதனா அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா நிதானமாக பொறுமையாக படித்து பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு உடம்பில் இருக்கிற வியாதி போகிறதுக்கு சில மருந்துகளால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். 7ஆம் இடத்துல உள்ள உங்களுக்கு அந்த கேது ஞானத்தை தருவார். மனைவியினுடைய உங்களுக்கு உத்தியோகம் உறவுகள் அத்தனையும் மேம்படும். இதை எல்லாத்தை விட சுபமான பலன் வேணுமே சார், எனக்கு குரு சாதகமாக இல்லையே, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவர் வேறு எங்கேயும் போகல, உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்க போகிறார் 5ஆம் பார்வையார். அதனால் உங்களது பராக்கிரமம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த புத்திசாலித்தனம் ஞானத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சதுர்த்தி வருது இல்லைங்களா, இந்த சதுர்த்தி வரும்போது நெய் தீபம் பண்ணோம். இந்த நெய் தீபம் வீட்லேயே நீங்கள் காலையில் சாயந்தரம் சுவாமி ரூம்லேயே தீபம் போட்டிங்கன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை வச்சு பசும் சாணம் வச்சு அந்த சாணத்தில் நல்ல குழி மாதிரி செஞ்சு நெய் ஊற்றி நெய் தீபம் போடுங்க. அந்த தீபத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஸ்வர்ண தீபம்னு பேர். அந்த ஸ்வர்ண தீபம் போட போட உங்களுக்கு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன இந்த பரிகாரங்களும் நான் சொன்ன இந்த பலன்களும் செஞ்சால் அற்புதமான பலன் கிடைக்கும். சார் நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்களே, மத்தியில் உங்களுக்கு யார் ஆட்சி செய்வார்கள், அதே மாதிரி தமிழகத்தில் யார் வெற்றி பெறுவார்கள், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையேன்னா முதல்ல கிரகஸ்திதி பார்க்கணும். இந்த தேர்தல் நடக்கும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, குரோதி வருஷம் பிறக்கும் பொழுது இந்த தேர்தல் வருது. மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்கார். ஆனால் இந்த ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் ரிஷபத்துக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட காலம். செவ்வாயும் சனியும் மகர கும்பத்தில் இருக்காங்க. அதே மாதிரி மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் அதே மாதிரி நீச்சப்பட்ட புதனோடு இருக்கிறார்கள். இது எல்லாம் கரெக்டுங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை பேரும் இந்த உச்சம் பெற்ற சூரியனில் இந்த எலெக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த டைமில் நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இந்த தேர்தல் முடிவா அந்த தேர்தல் முடிவா, மக்கள் வாக்கு தாங்க மிகப்பெரிய வாக்கு. மக்களுடைய எண்ணம் எதுவோ அதுதான். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மற்ற தீர்ப்புலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆகையினால 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு மாறட்டும். குரு மாறும்போது மக்களுடைய மனசில் உள்ளபடியே எல்லாமே நல்ல அம்சமாக அமிர்தமாக சந்தோஷமாக நல்லபடியாக நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.